அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியான புதன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்றார். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்கும். அவர்களின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கருத்து வேறுபாடுகள் அகலும். வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனக்கவலை மாற மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தால் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். மேலும் மாத தொடக்கத்திலேயே செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பலம் பெறும் இந்த நேரத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும். இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நேரம் இது. மேலும் ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம்தான். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். தேங்கிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். திடீர் வரவுகள் உண்டு. பாக பிரிவினைகள் மூலம் அந்த பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு அதில் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டு. மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இந்த காலம் மிகுந்த யோக காலமாகும். பெற்றோர் வழியில் தொழிலுக்கான ஆதரவு கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீர்கள். வாங்கிய இடத்தையும் வீட்டையும் விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பூமி யோகம் வாய்க்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் உறுதியாகலாம். கலைஞர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடி அகலும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் அறிவுரை நல்வழி காட்டும். பெண்களுக்கு உறவினர்களுடன் இருந்த உங்கள் ராசிக்கு தனம், குடும்பஸ்தான அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து கௌரவ பங்கம், காரிய தாமதம், வருமானத்தில் குறைவு, பணவரத்தில் தாமதம் ஆகியவற்றை தந்த குரு பகவான் இனி உங்களுக்கு 4ஆம் இடமான வீடு, வாகனம் மற்றும் சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கின்றார். சுகஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் தரும் பலனை விட அவர் பார்வை பலத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். வீடு, வாகனம் வாங்குவது, புதுப்பிப்பது போன்றவற்றின் மூலம் செலவு ஏற்பட்டாலும் அதனால் நன்மை உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் ஏற்படும். தாயின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். அதே நேரத்தில் அவரது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. அடுத்தவரை நம்பி நகை, பணம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை ஒப்படைப்பது, அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிட்டு ஆலோசனை கூறுவது, ஜாமீன் கையெழுத்து
கையெழுத்து போடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். வீண் கவலை, மனக்குழப்பம் ஆகியவை ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக ஓட்டிச் செல்வது நல்லது. பயணங்களின் போது கூடுதல் கவனம் நன்மை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாமதமானாலும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். அதே போன்று நீங்கள் வாங்கிய கடனையும் திரும்ப செலுத்த முற்படுவீர்கள். இன்சூரன்ஸ் தொடர்பான பணிகளில் இருந்த தாமதம் நீங்கும். உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தின் மீது குரு பார்வை பதிவதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். தொழில் மேன்மை அடையும். உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் குறையும். சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும். செல்வாக்கும் உயரும். பிறருடன் பழகும் போது சுய கட்டுப்பாட்டுடன் பழகுவது நல்லது. முதலீடுகள் செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் நன்கு ஆலோசித்து செய்வது நன்மை தரும். பிறரை அதிகாரம் செய்யும் அளவிற்கு அந்தஸ்து உயரும். உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மனக்கவலைகள், குழப்பம் நீங்கி நிம்மதியான உறக்கம் வரும். வீண் செலவுகள் குறைந்து சுப செலவுகள் கூடும். மூதாதையர் சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் முடிவுக்கு வரக்கூடும். எதிரிகளை பற்றிய பயம் நீங்கும். முன்கோபம் குறையும். அடுத்தவர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். வெளிநாடு செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். மேலும் தொழில் வியாபாரத்திற்காக நிதிநிலையை சமாளிக்க கடன் வாங்கினால் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நன்மை தரும். குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து செல்வது மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். மேலும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். பாக்கிய வசூல் திருப்திகரமாக இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் கூடுதல் கவனம் நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக பணிபுரிய வேண்டி இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் திடீர் செலவுகள் வரலாம். சுப செலவுகளும் உண்டாகும். பொருளாதார நிலை உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். மாணவர்களுக்கு தொடக்க கல்வி கற்பவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். வகுப்பறையில் கவனத்தை சிதறவிடாமல் ஆசிரியர் நடத்துவதை கவனிப்பது வெற்றிக்கு உதவும். உயர்கல்வி கற்பவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது நல்லது. ஆசிரியர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவை மிகவும் கவனமாக செய்வதன் மூலம் நன்மை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடும். திருமணத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தாமத போக்கு காணப்படலாம். வரன்கள் வந்தாலும் அவை உடனடியாக முடியாத நிலை ஏற்படுவதுடன் கூடுதல் முயற்சிகளும் செய்ய வேண்டியிருக்கும். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தொடர்பாக வெளிநாடு செல்வது மூலம் அனுகூலம் உண்டாகும். கல்வி கற்பது, சுற்றுலா போன்ற வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகள் தாமதமாகலாம். பயணத்தின் போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். இந்த கும்பராசி அன்பர்கள் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கை வளம் பெறும்.